உலகத்துல பெண்கள் மட்டும்தான் மந்திரவாதிகளா இருக்க முடியும். ஆண்கள் மந்திரம் கத்துக்கவே முடியாதுன்னு ஒரு விதி இருக்கு. ஆனா காட்டுல வளர்ந்த ஒரு சாதாரண பையன் எப்படி அந்த விதியை உடைச்சு உலகத்திலேயே முதல் ஆண் மந்திரவாதியா மாறுறான்? அவனோட சாகசங்கள் என்ன? இதுதான் இச்சி தி விட்ச் கதை. வாங்க முழு கதையையும் பார்க்கலாம். நம்ம ஹீரோ பேரு இச்சி. இவனுக்கு 6 வயசு இருக்கும்போதே இவங்க ஊர் மக்கள் இவனை ஒரு பெரிய மலை மேல கொண்டு போய் அனாதையா விட்டுடுறாங்க. அவன் கையில கொடுத்ததெல்லாம் ஒரு ஜோடி காலணி, கொஞ்சம் ஆடை, அப்புறம் ஒரு சின்ன கத்தி. முதல்ல அவன் யாராவது என்னை காப்பாத்த வருவாங்க, இந்த கத்தி வேட்டையாட கொடுத்திருப்பாங்கன்னு நினைச்சான். ஆனா நாட்கள் போக போக பசி கொடுமை தாங்க முடியல. அப்போதான் அவனுக்கு ஒரு கசப்பான உண்மை புரியுது. ஊர் மக்கள் அவனுக்கு அந்த கத்திய வேட்டையாட கொடுக்கல, பசி தாங்க முடியாம தன் கழுத்ததானே அறுத்துக்க தான் கொடுத்திருக்காங்க. சாகர முடிவோட அவன் கத்திய கழுத்துல வைக்கும்போது ஒரு பசியுள்ள ஓநாய் அவன் முன்னாடி வந்து நிக்குது. அந்த ஓநாய் இச்சியை கொல்ல வரும்போது அவனுக்குள்ள இருந்த வாழும் ஆசை வெளியே வருது. நான் சாக மாட்டேன் அப்படின்னு அந்த சின்ன பையன் ஓநாயை எதிர்த்து போராடுறான். அந்த போராட்டம்தான் அவனை ஒரு வேட்டைக்காரனா மாத்தின முதல் பாடம். அதுக்கப்புறம் மீன் பிடிக்கவும் உணவு சேகரிக்கவும் கத்துக்கிட்டான். ஒவ்வொரு முறை சாப்பிடும்போதும் அந்த உணவுக்கு காரணமான உயிருக்கு நன்றி சொல்லவும் பழகிக்கிட்டான். இப்போ இச்சி வளர்ந்துட்டான். அவனோட இருப்பிடம் முழுக்க வேட்டையாடின கருவிகள் இருக்கு. ஆனா அவனுக்குன்னு ஒரு முக்கியமான விதி இருக்கு. உண்ணுவதற்காக அல்லாமல் ஒரு உயிரை கொல்வது வேட்டையாகாது, அது கொலை. எப்போ ஒரு மிருகம் அவனை கொல்ல வருதோ அப்போ மட்டும்தான் உயிருக்கு உயிருங்கிற முறையில அதை வேட்டையாடுவான். ஒரு நாள் அவனோட வேட்டை உள்ளுணர்வு அவனை மலை உச்சிக்கு கூட்டிட்டு போகுது. அங்கே ஒரு பிரம்மாண்டமான மரம் மாதிரி ஒரு பறவை மிருகம் தூங்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே இச்சிக்கு புரிஞ்சிடுச்சு, இது சாதாரண மிருகம் இல்ல, இதுவரை அவன் பார்க்காத ஒரு பயங்கரமான சக்தி அது. திடீர்னு அந்த மலை அதிருது. அந்த ராட்சத மிருகம் முழிச்சுக்குது. ஊர் மக்கள் அலறி அடிச்சு ஓடுறாங்க. அப்போ வானத்திலிருந்து 2 கெத்தான மந்திரவாதிகள் இறங்குறாங்க. முதலாவது மோனிகோல்டு, தங்க மந்திரவாதி. இவங்க கிராமத்து மக்களை காப்பாத்த ஒரு தடுப்பு சுவரை உருவாக்குறாங்க. 2வது டெஸ்காராஸ். இவங்க நேரா அந்த மிருகத்தை வேட்டையாட போறாங்க. இப்போதான் இந்த கதையோட மிக முக்கியமான ரகசியம் வெளியாகுது. இந்த உலகத்துல மேஜிக்ங்கிறது சும்மா மந்திரம் இல்ல, அதுக்கு உயிர் இருக்கு. அதை மஜிக் அப்படின்னு சொல்வாங்க. அந்த மலை உச்சியில இருக்கிற அசுரன் பேரு கிங் உரோரோ. இவன் மஜிக் உலகின் அரசன். டெஸ்காராஸ் இவனை இடக்க முயற்சி பண்றாங்க. உரோரோ ஒரு சவால் விடுறான், என் இதயத் துடிப்பை நிறுத்தி காட்டு. டெஸ்காராஸ் தன்னோட முழு சக்தியையும் பயன்படுத்தி தாக்குறாங்க. ஒரு பெரிய வெடிப்பு நடக்குது. புகை விலகினப்போ உரோரோவுக்கு ஒரு சின்ன கீறல் கூட விழல. அவன் சிரிக்கிறான். எந்த பெண்ணாலும் என் இதயத்தை காயப்படுத்த முடியாது, இதுதான் விதி அப்படின்னு சொல்றான். உலகத்துல இருக்கிற எல்லா மந்திரவாதிகளும் பெண்கள்தான். அப்போ யாராலையுமே இவனை அழிக்க முடியாதா? எல்லாரும் தோத்துப்போய் நிக்கும்போது நம்ம காட்டுவாசி இச்சி ஒரு சின்ன கத்தியோட உள்ள வர்றான். நீ யாருடான்னு அந்த அசுரன் கேக்குறான். அதுக்கு இச்சி கூலா நான் ஒரு ஆண்னு சொல்றான். அடுத்த நொடியே இச்சி தயார் பண்ணி வச்சிருந்த ஒரு பெரிய குழிக்குள்ள அந்த அசுரன் விழறான். எவ்ளோ பெரிய சக்தியா இருந்தாலும் ஒரு சின்ன குழி போதுங்கிறத இச்சி நிரூபிச்சிட்டான். இச்சி அந்த அசுரனை கொல்ல போறான். கோவமான உரோரோ, என்னை கொல்ல பாக்குறியா? இதோ உயிருக்கு உயிர் என் சொல்லி ஒரு பயங்கரமான மந்திர தாக்குதல இச்சி மேல வீசுறான். எல்லாரும் இச்சி காலின்னு நினைக்கிறாங்க. புகை மண்டலம் விலகுது. அங்கே இச்சி சாகல. அதுக்கு பதிலா அந்த அசுரனோட மந்திர சக்தி இச்சி மேல பட்டு அவனுக்கு ஒரு விசித்திரமான மந்திரவாதி உடை வந்திருக்கு. தலையில தொப்பி, உடம்புல ஜொலிக்கிற ட்ரெஸ்ஸோட நிக்கிறான். ஏன் அவங்க பயப்படுறாங்க? ஏன்னா இந்த உலகத்துல ஆண்கள் மந்திரம் கத்துக்கவே முடியாது. ஆனா உடலையும் மனசையும் இரும்பு மாதிரி தயார்படுத்திய ஒரு ஆண் பெண்களால் அடக்க முடியாத ஒரு மஜிக் மற்றும் சரியான மரண சோதனை. இது மூணும் ஒன்னு சேர்ந்தா ஒரு ஆண் மந்திரவாதியா மாற 0.0001 விழுக்காடு வாய்ப்பிருக்கு. அது நடக்கவே முடியாத அதிசயம். ஆனா இன்னைக்கு அந்த அதிசயம் நடந்துடுச்சு. இச்சி இப்போ சாதாரண பையன் இல்ல, இந்த உலகத்தோட முதல் ஆண் மந்திரவாதி. அந்த பெரிய வெடிப்புக்கு பிறகு இச்சி கண்முழிச்சு பார்க்கறான். அவன் ஒரு இரும்பு கூண்டுக்குள்ள இருக்கான். அவன் முன்னாடி அந்த மந்திரவாதி டெஸ்காராஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. எப்பா சாமி, நீ 3 நாளா தூங்கிட்டு இருக்கன்னு சொல்றாங்க. டெஸ்காராஸ் அவங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. நீ கொன்ன அந்த அசுரன் உரோரோ சாதாரண மஜிக் இல்ல, அது சக்தியை பல மடங்கு பெருக்கக்கூடிய மஜிக். இப்போ அது உன் உடம்புக்குள்ள இருக்கு. நீ இப்போ உலகத்திலேயே முதல் ஆண் மந்திரவாதி. இது வெளியே தெரிஞ்சா உலகத்துல இருக்கிற அத்தனை ஆராய்ச்சியாளர்களும் உன்னை பிடிச்சு ஒரு சோதனை எலி மாதிரி ஆய்வு பண்ணுவாங்கன்னு மிரட்டுறாங்க. அப்போ இச்சி தோள் மேல ஒரு குட்டி கருப்பு உருவம் முளைக்குது. அது வேற யாரும் இல்ல, அந்த அசுரன் உரோரோதான். டேய் தம்பி, இவ பேச்ச நம்பாத, நாம இங்கிருந்து ஓடிரலான்னு சொல்லுது. இச்சி அதை வெட்ட பாக்குறான். ஆனா என்னை வெட்டாத, எஜமானன் செத்துப்போனா மஜிக் விடுதலையாகிடும். அதாவது நீ செத்துப்போனா நான் தப்பிச்சிடுவேன்னு அந்த அசுரன் உண்மைய சொல்றான். இப்போ டெஸ்காராஸ் ஒரு டீல் பேசுறாங்க. இந்த உலகத்துல ஆயிரக்கணக்கான மஜிக் உயிரினங்கள் காடுகள்ல மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கு. நீ ஒரு வேட்டைக்காரன் தானே? என் கூட வந்தா நீ அதுங்க எல்லாத்தையும் வேட்டையாடலாம்னு சொல்றாங்க. வேட்டைன்னு சொன்ன உடனே இச்சிக்கு உற்சாகம் தாங்க முடியல. நிஜமாவா?
நான் அத்தனை பேரையும் வேட்டையாடலாமா ன்னு கேட்டுட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம சரி நான் உங்களோட வரேன்னு சொல்லிடுறான். டெஸ்காராஸ் இச்சிய கூண்டுலேருந்து விடுவிக்கிறாங்க. இச்சி இப்போ தன்னோட மந்திர சக்தியை டெஸ்ட் பண்ணி பார்க்கறான். டெஸ்காராஸ் சொன்ன பார்த்தியான்ங்கிற மந்திர வார்த்தையை சொல்றான். சாதாரணமா ஒரு செடி வளர வேண்டிய இடத்துல அந்த அசுரனோட சக்தியால ஒரே நொடியில ஒரு பெரிய காடே உருவாயிடுச்சு. இத பார்த்த டெஸ்காராஸ் வாயடைச்சு போய் நிக்கிறாங்க. இப்போ இச்சி தன்னோட முதல் வேட்டைக்கு தயாராகிறான். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ரைக்கோங்கிற ஒரு புது மஜிக் வந்திருக்கு. அது ஒரு மின்னல் நரி. அந்த நரிக்கு ரொம்ப திமிர். காட்டுல இருந்த விலங்குகளை எல்லாம் கொன்னுட்டு இப்போ மனுஷங்களை வேட்டையாட கிளம்புது. அது கழுத்துல இருக்கிற இதயக்கல்லை மின்னல் தாக்குதல் படாம யாராவது எடுத்துட்டா அது தோத்து போயிடுமா. அந்த நரி ஒரு கிராமத்தை நோக்கி போகும்போது ஒரு அழகான பொண்ணு பாட்டு பாடிக்கிட்டு உட்கார்ந்திருக்கிறத பாக்குது. ஆஹா, இவள முதல்ல பொசுக்கலாம்னு அந்த நரி பாயுது. ஆனா பாய்ஞ்ச வேகத்துல தொப்புன்னு அந்தரத்தில் தலைகீழா தொங்குது. யாரோ வெச்ச சுருக்கு கயிறுல அது கால் சிக்கிக்கிச்சு. உடனே மரத்திலிருந்து குதிச்ச இச்சி ஒரு பெரிய துணிய போட்டு அந்த நரிய மூடிடுறான். அந்த அழகான பொண்ணு வேஷம் போட்டது நம்ம மந்திரவாதி டெஸ்காராஸ் தான். இச்சி சொல்றான், நரிகளுக்கு எப்பவுமே வடகிழக்கு திசையை நோக்கி பாயிர பழக்கம் இருக்கு. அதனால நான் அந்த இடத்துல பொரிய வச்சேன். அது மட்டும் இல்லாம அந்த துணியில ஒரு வகையான வாடை வரக்கூடிய திரவத்தை தடவி வச்சிருந்தான். அந்த வாடை பட்ட உடனே நரி மயங்கிடுச்சு. டெஸ்காராஸ் இத பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. மந்திரவாதிகள்னா சண்டை போட்டுதான் மஜிக்கி பிடிப்பாங்க. ஆனா நீ இப்படி மூளைய பயன்படுத்தி ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாம வேட்டையாடி இருக்கியேன்னு சொல்றாங்க. மயங்கி கிடக்கிற அந்த நரியோட கழுத்துல இருந்த இதயக்கல்லை இச்சி சுலபமா எடுத்துடுறான். அது இச்சியோட 2வது மஜிக் ஆகுது. இச்சிக்கு இப்போ புது சக்தி கிடைச்சிடுச்சு. இச்சியும் டெஸ்காராஸும் இப்போ மந்திரவாதிகளின் தலைநகரமான நடாலி நகரை நோக்கி பயணம் செய்றாங்க. அங்கே இச்சிக்கு இன்னும் பெரிய எதிர்ப்புகள் காத்துட்டு இருக்கு. இச்சிக்கிட்ட இப்போ 2வது மஜிக் கிடைச்சிடுச்சு. இனிமேல் தலைநகரத்துல மத்த மந்திரவாதிகள் இச்சிய எப்படி பார்க்க போறாங்க, அங்க என்ன நடக்கப் போகுது, இதையெல்லாம் அடுத்த வீடியோல பாப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம அறிவுச்சுடர் AI சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.